பூலித்தேவன் தமிழ்நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீரர். இவர் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டாஞ்சேவல் பாளையத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆங்கிலேயர்களுக்கும் இவருக்கும் கடுமையான மோதல் ஆரம்பித்திருந்தது. பூலித்தேவன் அவனது தைரியமும் நாட்டுப்பற்று மற்றும் போர் திறனினாலும் மக்களிடையே பெரும் புகழ் பெற்றிருந்தார். 1750 அவர் ஆங்கிலேய ஆட்சியையும் வரி வசூலையும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆரம்பகால சுதந்திர போராட்டத்தை துவங்கினார். இவரை பற்றி முழுமையாக இந்த காணொளியில் காண்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறகு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். 12ஆம் நூற்றாண்டில் பூலித்தேவனின் மூதாதையர் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வந்து சங்கரன் கோவிலில் ஆவுடையாபுரத்தில் கோட்டையை கட்டி ஆண்டு வந்தனர். அந்த பரம்பரையில் சித்தாபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் பிறந்தவர்தான் பூலித்தேவர். அந்த குடும்பத்தில் பிறந்த பூலித்தேவன் ஆவுடையாபுரத்திலிருந்து நெற்கட்டான் சேவலுக்கு இடம் மாறினார். அங்கு ஒரு அழகான கோட்டையையும் கட்டினார். கயற்கண்ணி நாச்சியார் எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருந்துச்சு. அப்பொழுது சிவகிரி பாளையக்காரரான வரகுண பாண்டியனிடம் சண்டையிட்டு அவர்கள் களவாண்டு சென்ற ஆடுகளையும் மீட்டு வந்தார். அவரது புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவி கொண்டிருந்தது. இந்திய வரலாற்றிலேயே கப்பம் கேட்டு வந்த ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி வெற்றி பெற்ற முதல் தமிழன். தோற்று போன ஆங்கிலேயர்கள் மீண்டும் நம்மை தாக்க வருவார்கள் என்று அறிந்திருந்த பூலித்தேவன் தன் படையை விரிவுபடுத்த ஆரம்பித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உள்நாட்டு அரசர்களிடம் கூட்டணி வைத்துக் கொண்டார். அந்த கூட்டணியில் கொல்லம் கொண்டான், சேத்தூர், வடகரை, தலைவன்கோட்டை இது மாதிரியான பாளையங்கள் இருந்துச்சு. இந்த கூட்டணிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தொடர்ச்சியாக 17 வருடங்கள் போர்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்துச்சு. இந்த அனைத்து போர்களிலுமே ஆங்கிலேயர் படை தோல்வியையே கண்டிருந்தார்கள். எப்படியாவது பூலித்தேவனை வீழ்த்திவிட வேண்டும் என்று சூழ்ச்சியை பின்ன ஆரம்பி சொந்த தமிழ் மக்களை வைத்தே பூலித்தேவனை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்த ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான் கான் சாஹிப். அவனது இன்னொரு பெயர் மருதநாயகம். அவனும் பூலித்தேவனிடம் போரிட்டு தோல்வியே சந்தித்தான். நேரடியாக போரில் இவரை வெல்ல முடியாது என்று சூழ்ச்சியில் இறங்கினான். அவனது சூழ்ச்சியால் விழுந்த திருவிதாங்கூர் அரசு பூலித்தேவனுக்கு எதிராக திரும்பியது. இதேபோல் வாசுதேவநல்லூரை சுற்றியுள்ள எல்லா பாளையங்களும் பூலித்தேவனுக்கு எதிராக திருப்பி விட்டிருந்தான். பூலித்தேவன் படையில் இருக்கும் படை வீரர்களுக்கு மருதநாயகம் லஞ்சம் கொடுத்து தனது படையில் இணைத்து கொண்டான். அதற்கு பிறகு மருதநாயகத்தின் கையே ஓங்கி இருந்தது. பூலித்தேவன் மருதநாயகம் இன்னும் கான் சாஹிப்பால் கொல்லப்பட்டு விட்டார். இதை பற்றி எந்த வரலாற்று ஆய்வாளர்களும் பதிவு செய்வதற்கே பயந்திருக்கிறார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவுன்சில் மெம்பர் ராபர்ட் ரோம் என்பவர்தான் இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார். இவர் 1770க்கு அப்புறம் புத்தகம் எழுதுவதை நிறுத்திவிட்டார். அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அல்லது உடல்நிலை குறைவாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் ஆங்கிலேயருக்கு சொந்தமான ரெக்கார்ட் புக் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விபத்தாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதனால் பூலித்தேவன் இறந்ததை பற்றி எந்த தகவலும் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் பூலித்தேவனின் உறவினர்கள் அவரை புனிதப்படுத்தும் விதமாக மறைந்து விட்டார், ஆவியாகிவிட்டார், இது மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1761 மே 16ஆம் தேதி பூலித்தேவன் கொல்லப்பட்டு விட்டார். ஆங்கிலேயர்கள் 2 பவுண்ட் எடை கொண்ட பீரங்கியை லண்டனிலிருந்து கொண்டு வந்து தூத்துக்குடி ஹார்பரில் இறக்கினார்கள். இது பல ஆண்டுகளாக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. 1759 61 வரை இந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்துச்சு. மருதநாயகம் பிள்ளைதான் இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார். பீரங்கியை கொண்டு வருவதை பற்றி பூலித்தேவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. மருதநாயகம் நம்மை தேடி கட்டாயம் வருவான் என்றுதான் கோட்டையிலேயே இருந்தார். ஆங்கிலேயர்கள் வாசுதேவநல்லூர் கோட்டையை சுற்றி வளைத்தார்கள். இதுதான் பூலித்தேவனின் கடைசி யுத்தமாக இருந்தது. ஆங்கிலேயரின் படையை எதிர்த்து சிறிய படையை வைத்திருக்கும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டை போட்டு வீரமரணம் அடைவதே மேல் என்று இவரும் தனது படைகளை பலப்படுத்தி கொண்டிருந்தார். டொனால்ட் கேம்பல் என்பவர் ஒரு ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்கள் கோட்டையை முற்றுகையிட்ட பிறகு குதிரையில் அந்த ஊரையும் கோட்டையும் சுற்றி பார்க்கிறார். அந்த பகுதி முழுவதுமே முற்காடுகளாக இருந்திருக்கு. அந்த கோட்டை 6
அடி அகலம் கொண்ட சுவர்களினால் கட்டப்பட்டிருக்க வெளிப்புறம் செங்கலாலும் உள்பகுதி மணல், கயிறு, வைக்கோல் போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து பீரங்கி குண்டுகள் உள்ளே புகுந்து மாட்டிக்கொள்ளும் வகையில் இந்த கோட்டையை வடிவமைத்து வைத்திருந்தார்கள். இந்த டெக்னாலஜியை டொனால்டு கேம்பிள் கண்டுபிடித்து விட்டார். அந்த கோட்டையையும் தகர்க்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த வெடிபொருளை தயாரித்து பீரங்கியால் தாக்கியதில் அந்த கோட்டையில் 100 பேருடன் பூலித்தேவனும் சரிந்து இறந்து போனார். டொனால்டு கேம்பிள் தனது புத்தகத்தில் இங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்துள்ளார். வாசுதேவநல்லூர் ஒரு அழகான பசுமையான ஊர். இதையெல்லாம் நாம் ஏன் அழிக்கிறோம் என்று லண்டனுக்கு கடிதம் எழுதியுள்ளார்.